விஜய் தமிழக மக்கள் உங்களையும் ரொம்ப மோசமா தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கருணாநிதி முதற்கொண்டு எல்லாமே மத்திய அரசு சொன்னாங்க. ஆனால் அம்பேத்கர் அவர்களோட கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லி 17 வால்யூம்ஸ் இருக்குது, 20 புக்ஸ் வாங்கி படிச்சு பாருங்க. எத்தனை இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாங்க. அதெல்லாம் திமுக காரன் போலவே நீங்களும் ஒன்றிய அரசு. இந்த விஷயத்துக்காகவே உங்களை நான் வன்மையா கண்டிக்கிறேன். நீங்க விடுதலை போராட்ட வீரர்களுக்கு எல்லாம் நீங்க வந்துட்டு மரியாதை பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு ஒன்றிய அரசு திமுக காரன் போலவே பிரிவினை உள்நோக்கம் வச்சுக்கிட்டு பேசுனீங்கன்னா உங்களுக்கும் திமுக காரனுக்கு என்ன வித்தியாசம்? நிறைய படிக்கணும். திமுக காரங்க மோஸ்ட்லி படிக்க மாட்டாங்க. அதிகபட்சம் அவங்க படிக்கிறதே முரசொலி பத்திரிகை தான். அந்த மாதிரி நீங்களும் படிக்கிறதுல ஆர்வம் காட்டாத ஆளா இருந்தா யாருக்கெல்லாம் விவரம் தெரியுமோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு இதுல என்ன விஷயம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அறிக்கை கரெக்டா விடணும். அதை விட்டுட்டு திமுக ஸ்டாண்டே நீங்க எடுத்தீங்கன்னா மிஸ்டர் விஜய், எதுக்கு டிவிக்கேன்னு ஒரு கட்சி டிஎம்கேவே இருந்துட்டு போகட்டுமே. விஜய் அவர்களே, நீங்க உங்க அப்ரோச்சை மாத்திக்கல அப்படின்னா யாரும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதுக்கு நாங்க திமுகவே ஓட்டு போயிடும் சொல்லிட்டு அந்த கொள்கையை பேசக்கூடிய ஆட்கள்லாம் திமுக ஓட்டு போடுவான். திமுகவை பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்க எல்லாமே பிஜேபிக்கு மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு திமுக வந்துட்டு கழுது தேஞ்சி கட்டரம்பானது போல அவங்களோட கொள்கை கோட்பாடு எல்லாமே ஊழல், லஞ்சம் இந்த மாதிரி விஷயத்துலதான் இருக்குது. உணர்ச்சி தூண்டி விட்டுட்டு மட்டும்தான் அவங்க அரசியல் பண்றாங்கன்றதுக்காக யாருமே அந்த சைடு போறதில்ல, குறிப்பா இளைஞர்கள். நடிகர் விஜய் அவர்களுக்கு அரசியல் அறிவு சுத்தமா இல்லை அப்படிங்கிறது தான் தெரியுது. அவரோட அறிக்கை அதை தான் காமிக்குது நமக்கு. சரி, இது வரைக்கும் நீங்க சினிமாவில் இருந்தீங்க, உங்களுக்கு அரசியலை பத்தி ஒன்றும் தெரியாது, பரவாயில்ல. நம்ம எந்த ஃபீல்டில் வந்துட்டு ஒர்க் பண்றோமோ அந்த ஃபீல்டில் மட்டும்தான் நம்ம கவனம் இருக்கும். பெருசா வந்துட்டு மக்கள் மற்ற விஷயத்தை கவனிக்கிறது இல்லை. அது பெரும்பான்மையான மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா என்னைக்கு நீங்க அரசியல்ல குதிச்சிட்டீங்களோ, அதோ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களோ, பல்வேறு விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும், நிறைய படிக்கணும். நீங்க திமுக மாதிரி தான் இருக்கீங்க. திமுக காரங்க மோஸ்ட்லி படிக்க மாட்டாங்க. அதிகபட்சம் அவங்க படிக்கிறதே முரசொலி பத்திரிகை தான். அந்த மாதிரி நீங்களும் படிக்கிறதுல ஆர்வம் காட்டாத ஆளா இருந்தா யாருக்கெல்லாம் விவரம் தெரியுமோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு இதுல என்ன விஷயம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அறிக்கை கரெக்டா விடணும். அதை விட்டுட்டு திமுக ஸ்டாண்டே நீங்க எடுத்தீங்கன்னா மிஸ்டர் விஜய், எதுக்கு டிவிக்கேன்னு ஒரு கட்சி டிஎம்கேவே இருந்துட்டு போகட்டுமே. பல்வேறு விஷயங்கள்ல தொடர்ந்து உங்களை கவனிச்சுட்டு வந்துட்டே இருக்கிறேன். திமுக என்ன ஒரு நிலைப்பாடு எடுக்குதோ அதே நிலைப்பாட்டை தான் நீங்களும் எடுக்கிறீங்க. கொள்கையிலையும் கூட நீங்க என்ன சொல்றீங்க, திமுக கொள்கைக்கும் எங்க கொள்கைக்கும் ஒன்னும் வித்தியாசம் இல்லை, கொள்கை அளவுல நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்றீங்க. அதுக்கு டிஎம்கே ஆல்ரெடி இருக்கு சார். தவறான விஷயத்தை மட்டுமே பண்ணுவேங்கிறதுக்கு தானே திமுக வச்சிருக்காங்க. அவங்க கொள்கை கோட்பாடு எல்லாம் மண்ணாங்கட்டி அது மட்டும் தானே. அதையே நீங்களும் பண்ணீங்கன்னா நீங்க எதுக்கு கட்சி வச்சிருக்கீங்க? ஆளுநர் விஷயத்துல நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் விஜய்? தமிழக சட்டமன்றத்தோட மரபை நீங்க கடைபிடிக்கணும். ஆளுநர் யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதுவும் ஒன்றிய அரசு. விஜய், தமிழக மக்கள் உங்களையும் ரொம்ப மோசமா தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கருணாநிதி முதற்கொண்டு எல்லாமே மத்திய அரசு சொன்னாங்க. ஆனால் அம்பேத்கர் அவர்களோட கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லி 17 வால்யூம்ஸ் இருக்குது, 20 புக்ஸ் வாங்கி படிச்சு பாருங்க. எத்தனை இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாங்க. அதெல்லாம் திமுக காரன் போலவே நீங்களும் ஒன்றிய அரசு. இந்த விஷயத்துக்காகவே உங்களை நான் வன்மையா கண்டிக்கிறேன். நீங்க விடுதலை போராட்ட வீரர்களுக்கு எல்லாம் நீங்க வந்துட்டு மரியாதை பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு ஒன்றிய அரசு திமுக காரன் போலவே பிரிவினை உள்நோக்கம் வச்சுக்கிட்டு பேசுனீங்கன்னா உங்களுக்கும் திமுக காரனுக்கு என்ன வித்தியாசம்? நீங்களும் நடிகர், உதயநிதி நடிகருங்கிறதுக்காக இப்படியா உதயநிதி சொல்றதே நீங்களும் கேட்கறதா? இது மிகவும் வன்மையான கண்டனத்துக்குரியது. வேர்ட்ஸ் காயினேஜ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பொறுத்து தான் நீங்க யாரோட ஃபாலோவர்ஸ்னு மக்களுக்கு தெரிய வரும். நீங்க அப்புறம் என்ன சொல்றீங்க, தமிழக சட்டமன்றத்தோட அந்த மரபை ஆளுநர் கடைபிடிக்கணும். என்ன மரபு? ஆளுநர் என்ன தப்பு பண்ணிட்டார்? தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாது அப்படி சொல்லியிருந்தாருன்னா நீங்க என்ன கண்டிக்கிறதுக்கு? பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த ஒவ்வொரு தொண்டனும் வன்மையா கண்டிப்பான். ஆளுநர் மாளிகை போயிட்டு முற்றுகையிடுவான். ஆளுநரை முதல்ல அப்படி செய்ய மாட்டார். ஏன்னா அவர் தேசியவாதி. யாரால அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர்? அமித்ஷா அவர்களால் அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர், நரேந்திர மோடி அவர்களால் அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர். ஆளுநர் வந்துட்டு தேசியவாதி. அதனால அவர் என்ன செய்வார்? ஒவ்வொரு மாநிலத்தோட வேல்யூ சிஸ்டத்தை மதிப்பார், ஒவ்வொரு மாநிலத்தோட கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் மதிப்பார். அவர் என்ன சொன்னாரு? தமிழ் தாய் வாழ்த்தும் பாடணும், அதற்கப்புறம் தேசிய கீதமும் பாடணும்னாரு. அப்புறமா ஆளுநர் உரையருக்கும் நிறைவா வந்துட்டு நீங்க தேசிய கீதம் பாடணும் அப்படி சொன்னாரு. திமுக காரங்க தான் திட்டமிட்டு ஆளுநர் வந்துட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின்ட்டையும் சபாநாயகர் அப்பாவிட்டையும் சொன்ன பிறகும் கூட ஆளுநருங்கிற மிகப்பெரிய அதிகாரம் கொண்ட தமிழகத்திலேயே நம்பர் 1 அத்தாரிட்டியா இருக்கக்கூடிய அவர் சொன்ன அப்புறமும் கூட முதலமைச்சரும் சபாநாயகரும் அதை ஏத்துக்கல. நீங்க திமுக தான் கண்டிச்சிருக்கணும். அவரு நான் தமிழ் தாய் வாழ்த்து இது வரைக்கும் பாடப்பட்டது அது வந்துட்டு மரபு, அதை நான் கடைபிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா தான் நீங்க கண்டிக்கணும்.
அதை விட்டுட்டு நீங்க ஆளுநருக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ற மாதிரியோ, அவரை விமர்சனம் பண்ற மாதிரியோ, கண்டிக்கிற மாதிரியோ அறிக்கை விட்டீங்கன்னா நீங்களும் திமுக காரன் போலவே செயல்படுறீங்க அப்படிங்கிற சந்தேகம் தான் எங்களுக்கு வருது. விஜய் அவர்களே, நீங்க உங்க அப்ரோச்சை மாத்திக்கல அப்படின்னா யாரும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதுக்கு நாங்க திமுகவே ஓட்டு போயிடும் சொல்லிட்டு அந்த கொள்கையை பேசக்கூடிய ஆட்கள்லாம் திமுக ஓட்டு போடுவான். திமுகவை பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்க எல்லாமே பிஜேபிக்கு மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு திமுக வந்துட்டு கழுது தேஞ்சி கட்டரம்பானது போல அவங்களோட கொள்கை கோட்பாடு எல்லாமே ஊழல், லஞ்சம் இந்த மாதிரி விஷயத்துல தான் இருக்குது. உணர்ச்சி தூண்டி விட்டுட்டு மட்டும்தான் அவங்க அரசியல் பண்றாங்கன்றதுக்காக யாருமே அந்த சைடு போறதில்ல. குறிப்பா இளைஞர்கள், கச்சறிந்த மேதையாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை மிகச் சிறப்பா வழிநடத்திட்டு போயிட்டு இருக்கிறாரு. தமிழக மக்களுக்கு, குறிப்பா மாணவர்களுக்கும், இளைஞர்களுக்கும், பெண்களுக்கும் அவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய டைரக்ஷனை காமிக்கிறாரு. அதனால எல்லாருமே அவர் நோக்கி ஈர்க்கப்படுறாங்க, பாரதிய ஜனதா கட்சி நோக்கி ஈர்க்கப்படுறாங்க. 10 ஆண்டுகளுக்கு மேலாக மத்தியில மிகச்சிறப்பான ஆட்சி நடத்தி இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட திட்டத்தால பலரும் வந்துட்டு லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் பலனடைகிறாங்க. எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி நோக்கி தான் வராங்க. அப்ப உங்களுக்கு கொள்கை அளவுலயும் வந்துட்டு நீங்க தனிப்பட்ட ஒரு யூனிக்கான கொள்கை இல்லைன்னா உங்களுக்கு ஓட்டு கிடைக்காது. உங்க அப்ரோச்சும் சரியில்லைன்னா ஓட்டு கிடைக்காது. நீங்க சொல்றதுல ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, ஆளுநர் என்னமோ மரபை கடைபிடிக்காத ஆளு மாதிரி நீங்க வந்துட்டு ஆளுநரை விமர்சனம் பண்றது சரியான விமர்சனம் கிடையாது. ஆளுநர் மரபை கடைபிடிக்கிறார். மரபு என்பது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு மரபு. கவர்னர் விஷயத்துல என்னன்னா, கவர்னர் எந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாலும் அவர் போன உடனே தேசிய கீதம் பாடணும், அதுக்கப்புறமா அவர் உரை நிகழ்த்துவாரு, நிறைவா தேசிய கீதம். அதைத்தான் ஆளுநர் சட்டமன்றத்திலையும் கேட்கிறார். நான் வந்த உடனே தமிழ் தாய் வாழ்த்து பாடினீங்க, ரொம்ப சந்தோஷம், நானே இதை வரவேற்கிறேன், போட்டிருக்கிறேன். அது முடிஞ்ச அளவு நம்ம சட்டப்படி என்ன, ஆளுநர் கலந்துகிட்டா தேசிய கீதம் பாடணும். சோ தமிழ் தாய் வாழ்த்து, அப்புறமா தேசிய கீதம் பாடுங்க, அப்புறமா நான் உரை நிகழ்த்துறேன், நிறைவா வந்துட்டு மறுபடியும் தேசிய கீதம் பாடுங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்கலையே. நாங்க தமிழ் தாய் வாழ்த்து மட்டும்தான் பாடுவோம், நாங்க தேசிய கீதம் பாட மாட்டோம் ஆளுநர் உரைக்கு முன்னாடி அப்படின்னு அடம் பிடிச்சது, தப்பு பண்ணது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நடந்துகிட்டது, அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு அவமரியாதை செய்யும் அளவுக்கு நடந்துகிட்டது யாரு? திமுக ஆட்சி. சோ நீங்க திமுகவை கண்டனம் பண்ணாம, திமுக எதிர்த்து நீங்க அறிக்கை கொடுக்காம, ஆளுநர் மேல குற்றம் இருக்கிற மாதிரி திசை திருப்பது நீங்க ஒரு திமுக ஆளோ அப்படிங்கிற சந்தேகத்தை மேலும் 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 அதை வலுப்படுத்திக்கிட்டே இருக்கு. அதனால விஜய் அவர்களே, நீங்க செய்யற செயல் சரியான செயல் அல்ல, அது வன்மையான கண்டனத்துக்கு உரியது.